ஹாய் வணக்கம். இன்றைக்கி பஞ்சு மாதிரி இட்லி எப்படி செய்யுதுன்னு அதுக்கு டிப்ஸ் எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் எல்லா அளவுகளுமே நான் மாற்றி மாற்றி தான் போடுவேன். அப்போவுமே எனக்கு இட்லி சாஃப்டாக கிடைக்கும். நம்ம உளுந்து அரைக்கும் போது எப்போவுமே நம்ம நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி அரைச்சி எடுக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் உளுந்து ஊற வச்சுன்னா நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுவேன். அதேமாதிரி அரிசியும் நான் 2 மணி நேரம் வெளியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதையும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். ஏன்னா நம்ம அரைக்கிறது சின்ன கிரைண்டர்ன்றதுனால நான் எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன். அரைக்கும் போது கிரைண்டர் சூடே ஆகாது எனக்கு. நான் இதில் அவல், வெந்தயம் நான் எதுவுமே சேர்க்கல. உளுத்தம்பருப்பு, ரேஷன் பச்சரிசி, ரேஷன் புழுங்கரிசி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதுவே எனக்கு இட்லி சாஃப்டாக கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி, நீட்டு அரிசி, குண்டு அரிசி எதுவாக இருந்தாலுமே இட்லி சாஃப்டாக கிடைக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி அரைங்க. சாஃப்ட் இட்லி உங்களுக்கும் கிடைக்கும். தேங்க்யூ.